ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் தாமலா தெருவத்தைச் சேர்ந்த மதனகோபால் மகன் அவனோட மனைவி ரேவதி என்றவங்க சிவகாஞ்சி போலீஸ் நிலையத்தில் போயிட்டு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி மானமாக இருக்குது, எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, ஒரு யூடியூப்பில் போட்டு எங்கள் குடும்பத்தை கிழின்னு கிழிக்கிறாரு, சமூக வலைத்தளங்களில் எங்கள் குடும்பத்தை கிழின்னு கிழிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கதையை எதுவுமே கிழிச்சிருக்கிறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில். அங்கேருந்து எனக்கு ஒரு காவல் ரைட்ரு செல்வின்றவங்க பேசியிருக்காங்க. அப்புறம் எஸ்ஐ பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அம்மையார் பேசுனாங்க. ஆனால் ரொம்ப அவங்கக்கிட்டேருந்து அந்த வார்த்தைகள்லாம் எதுவும் ஆஷாவே வரல. நான் தான் அதிகப்படியான உச்சக்கட்ட கோபத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு உக்ரகலையான கோபத்தில் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட இருந்த ஆதங்கத்தை மொத்தத்தையும் அவங்ககிட்ட சொன்னேன். ஆனால் அந்த அம்மையார் ரொம்ப பொறுமையாக இது வரைக்கும் அந்த சிவகாஞ்சி காவல் நிலையத்திலையா இருந்தாலும் நான் 22 வருஷம் சர்வீஸில் பார்த்த போலீஸாக இருந்தால் கூட நம்ம சொல்கிற கதையை கிட்டத்தட்ட 1 ஹவராக கேட்ட ஒரு பெண் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சந்தேகக்குரிய விஷயமா இருக்கும். அந்தளவுக்கு பொறுமையாக கேட்டுருந்தாங்க நம்ம சொன்ன கதை எல்லாத்தையும். அப்புறம் எவ்வளோ சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அவனுடைய சம்பவத்தை ரொம்ப மானமாக இருக்குது, வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் என் பேரில் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நேரடியாக வந்து விசாரிக்கும்படி நீங்கள் நேரடியாக வரணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நான் உங்கள்கிட்ட ஆஜராகணும் அப்படின்னா ஒன்று அவன் தலையை எடுத்துக்கணும், உங்கள் ஸ்டேஷனில் ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நான் இறுதியாக பேசி முடித்தேன். அந்தளவுக்கு கோபத்தில் பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் ரொம்ப கோபத்தில் பேசுகிறீங்க அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸோட பணத்தெலாம் ரிட்டர்ன் வந்தால் தானே நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தனசேகர் போய் அவங்கக்கிட்ட கட்டி அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட தெளிவாக பேசி வச்சுருப்போம். அது ஐஎஃப்எஸோட பணமே கிடையாது. எனக்கு நான் ஐஎஃப்எஸில் பணத்தை கொடுத்துருந்தேன்னா நான் ஐஎஃப்எஸோட சர்டிஃபிகேட்டில் அந்த சர்டிஃபிகேட் அந்த பத்திரத்தை 20 ரூபா பத்திரத்தில் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நான் 5,65,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு எனக்கு நான் திருப்பி அவங்ககிட்டேருந்து நான் வாங்கியிருக்கணும். ஆனால் அது மாதிரியான எந்த டாக்குமெண்ட்டும் நான் வாங்கலை. அந்த நாய்கிட்ட எங்கிட்டேருந்து பணம் வாங்கும்போது அவன் டாக்குமெண்ட்லாம் எதுவும் சைன் பண்ணி கொடுக்கல. நானும் அவங்ககிட்ட எந்த பத்திரமும் அவங்ககிட்ட எந்த செக்யூரிட்டியும் அவங்க கொடுக்காம எது நான் பொறுப்பு இல்லாமல் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துருந்துன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். அதனால் அவங்க அம்மையார் பேசும்போது நாங்கள் பத்திரம்லாம் அந்த மாதிரி ஐஎஃப்எஸ் சம்மந்தமாக நாங்கள் எதுவும் பணத்தை அவங்ககிட்ட கொடுக்கவே இல்லை. நாங்கள் முற்றிலும் அவனுக்கு 5,65,00,000 5 ரூபா வட்டிக்கு 6 ரூபா வட்டிக்கு தான் சொல்லிட்டு வாங்கினோம். ஆனால் ஐஎஃப்எஸில் இட்டு போயிட்டு அந்த ஸ்கேம் நடத்துது குரூப்பில் கூட்டு போயிட்டு அந்த ஹோட்டலில் கூட்டு போய் எங்களை ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தான். எங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அதை ப்ரூஃபாக காமிச்சு எங்களை ஏமாற்ற பார்த்தான். இவன் கடைசியாக எங்களை ஏமாற்றி கூட்டு போய் தான் அந்த குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட்டு போயிருந்தான் அப்படின்ற மாதிரி நாங்கள் இந்த விஷயத்தை அந்த அம்மையார்கிட்ட தெரிவிச்சிருந்தோம். ஆனால் ரொம்ப அதுக்கப்புறம் போலீஸ் காவல்துறை ரொம்ப மட்டமாக பேசுகிற மாதிரி என் மேல் குற்றச்சாட்டு அவங்ககிட்ட வச்சுருந்தாங்க. எனக்கு ஒரு தவறுதல் நடக்கும்போது அந்த தவறுதலை எடுக்காமல் இருந்த காவல்துறை எல்லாரையுமே நான் அசிங்கமாக பேசியிருப்பேன், இழிவாக பேசியிருப்பேன். அது எனக்கு நியாயம் வேணுன்றதுனால எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற காவல்துறை அதை பற்றி எனக்கு பொறுப்பாக நடந்துக்கலைன்றதுனால அதை நான் சுட்டி காட்டி நான் பேசியிருப்பேன். அவங்கள அசிங்கமாக கூட தரக்குறைவாக கூட பேசியிருப்பேன். அதை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. உங்கள் காவல் நிலையத்தில் நான் உங்களை யாருன்னா தவறாக பேசியிருக்கிறேன்னா என்ன எடுக்காத காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்காத காவல். இன்றைக்கி நீங்கள் ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணுறீங்க அவன் பெட்டிஷன் கொடுத்தான்னு சொல்லிட்டு. அன்றைக்கி இதே போல் நான் உங்கள் காவல் நிலையத்தில் நான் பெட்டிஷன் கொடுத்துருந்தேன், எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவர் 1 கோடிக்கு மேலே இருக்கிறவங்களாம் இங்கே யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை திருப்பி அனுப்பினீங்க. அதே போல் எஸ்பி ஆஃபீஸில் எதுவுமே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். 5 கோடி சம்மந்தப்பட்ட எல்லாமே நீங்கள் எதுவுமே இஓடபிள்யூக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே அவன் பேரில் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கறதுக்கு வரும்போது எங்கள் பெட்டிஷன் எதுவும் எடுக்க வேண்டிய இன்றைக்கி மான நஷ்டம் அவமானமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என் பெட்டிஷனை கூப்பிட்டு நீங்கள் ஒரு ஃபோன் கால் பண்ண உடனே அதுவும் மகளிர் காவல் நிலையத்துலேருந்து ஃபோன் கால் வருதுன்னா என்ன, அந்த ரேவதின்றவங்க தான் அவன் மனைவி, அதாவது அவன் கொண்டாட்டி போய் தான் இந்த செயலை செஞ்சுருக்கணும். கண்டிப்பாக பெட்டிஷனு அதுக்கு அந்த பெட்டிஷனை மூவ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி எங்கள் குடும்பம் இந்த மாதிரி அசிங்கப்படுது அப்படின்னா பாருங்கள், 40 பேர் நம்மக்கிட்ட 40 பேர்கிட்ட கடனை வாங்கிட்டு எங்கள் கடையில் உட்காந்துருந்து அவங்க 40 முன்னாடி இவன் என்னை பார்த்துங்கிறான். அவங்கக்கிட்ட நான் காலில் விழுந்து அந்த டைம் 6 மாதம் டைம் வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன். இந்த நாய்கிட்ட அந்த பரதேசி புறம்போக்கு தனசேகரன்ற பொறிக்கு பையன்கிட்டேருந்து அந்த 40 பேர் காலில் வீழ்ந்து தனசேகர்கிட்ட அந்த டைம் வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன். 6 மாதத்தில் பணத்தை தரேன்னு சொல்லிட்டு போன பொறிக்கு 1ஆம் நம்பர் தேவடியா பையன் இன்றைக்கி வரைக்கும் அந்த பணத்தை கொடுக்காம ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். அப்போ 40 பேர்கிட்ட காலில் அசிங்கமாக அவமானமும் இவங்க எனக்கு திருப்பி வாங்கி கொடுக்க முடியுமா? அந்த காவல்துறை எனக்கு அந்த அசிங்கம் அவமானத்தை திருப்பி கொடுக்க முடியுமா அவங்களால?
இதெல்லாம் எந்த எந்த கொடுமையில் சேர்த்துக்க முடியும்? இப்போ விசாரணைக்குன்ற மாதிரி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. விசாரணைக்குன்ற நடவடிக்கைன்றதுக்கெலாம் எங்களால் வர முடியாது. வந்தால் ஒன்று கொலை கேஸு, அவனை கொண்டுட்டுன்றது ஒரே ஒரு கொலை கேஸுக்கு தான் நம்ம அங்கே உள்ளே போக வேண்டிய சூழ்நிலை வருமே தவிர இதில் போய் இன்னும் விசாரிக்க வேண்டியது இருக்குது. நாய் வாங்கிட்டு கவிக்கிட்டு போன எலும்பு துண்டு போட்டால் இங்கே கீழே கொடுத்துட்டு போக வேண்டியது விசாரணை. கடனை வாங்கிட்டு கடனை கொடுக்காமல் இருக்கிற எங்ககிட்ட நாங்கள் வாங்கின பணத்தை மொத்த பேர்கிட்ட 5% பணத்தை சொல்லி யாருக்கும் அந்த பாண்டு நான் கொடுக்கவே இல்லை. எல்லாருக்கிட்டையும் நான் வட்டிக்கு வாங்கினேன். எல்லாருக்கிட்டையும் நாங்கள் பணத்தை கொடுக்க வேண்டிய எங்கள் கடமை இருக்குது. இவனால் நாங்கள் எங்கள் சொத்து பத்துலாம் இழந்து எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு வாடா, நான் மொத்த பணமும் நான் வீடெலாம் விற்று கொடுக்குறேன்னு சொல்லி எங்ககிட்ட இருந்து எல்லா பணத்தையும் எல்லா சொத்தி விற்க வச்ச அந்த நாய் விற்றுட்டு பிறகும் இன்னும் கொஞ்சம் கடனை கொடுக்கறதுக்கு இவன் ஒத்துக்கிட்டு போனால் அதையும் கொடுக்காம விட்டான். இப்போ பிரச்சனையும் அங்கே தானே வந்து மாட்டுது. எங்கள் எல்லோரும் கடலில் விட்டு எங்கள் குழந்தைங்க குட்டிலாம் இந்த 40 பேர் 2-3 பேர் என்னை ரொம்ப வீடு பூந்து என்னை அடிச்சிருக்கிறாங்க. அடித்து அந்த அசிங்க அவமானத்தில் இந்த தேவடியா பையன் திருப்பி கொடுப்பானே. 7-8 பேர் போய் நாங்கள் அதே மோரண காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். இந்த நாயை கம்ப்ளைண்ட் இந்த நாயில் எங்களை அடித்தாங்களா அவங்க பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த நாய்ங்க அந்த காவல் நிலையத்தில் எங்கள் பேரில் எந்த பெட்டிஷன் எடுக்கவே இல்லை. உங்களுக்கு அதாவது இந்த காவல்துறைக்கு இவங்களுக்கும் ஒரே ஒரு இந்த அசிங்க அவமானம் அப்படின்னா, நாங்கள் அசிங்கமாக அவமானப்பட்டால் அந்த நாய்களுக்கு கண்டு தெரியல. அவங்க அசிங்கமான அவமானம் இந்த ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ போட்டால் மட்டும் உங்களுக்கு அசிங்க அவமானமாக இருக்குதாடா? ஏன்டா தனசாகர உன் புத்திக்கும் பொண்டாட்டிக்கும் பொண்ணு பிள்ளைக்கெல்லாம் உங்களுக்குலாம் அசிங்க அவமானமாக இருக்குது. நாங்கள் அவன் 40 பேர் முன்னாடி கடன் வாங்கி கொடுத்துட்டு காலில் விழுந்து கும்பிட்டுமாடா தேவடியா புள்ளிய. உனக்கு அப்போலாம் எங்கடா போச்சு அந்த அசிங்க அவமானம்லாம்? காலில் விழுந்தேன். ஏன்டா இவன் காலெலாம் வேறேன்னு சொல்லிட்டு நான் 6 மாதத்தில் கடன் கொடுக்குறேன்டா அப்படின்ட்டு போனேன். தேவடியா புள்ளி எத்தனை வந்து ஒரு வீட்டை கொடுத்துட்டு ஒரு வீட்டை விற்று எடுத்துட்டு கொடுக்குறேன்ட்டு போனேன். போய் 4 வீடு வச்சுக்கின்னு விற்று கொடுக்குத்தான்டா தேவடியா புள்ளியான்னு நான் கேள்வி கேட்க மாட்டேன். அந்த யூடியூப்பில் போட்டு அந்த கேள்வி கேட்டதுக்கு உனக்கு அவமானமாக போச்சுன்னா அப்போ நாங்களாம் என்ன மனுஷனா? நீ மட்டும்தான் மனுஷனா? நாங்களாம் மிருகம் நாயாக வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? மிருகினத்தில் சேர்ந்துட்டு வாழ்ந்துருக்கிறோமாடா நாயா? உனக்கு ஒண்டி தான் ஏனமானலாம் இருக்குது. எங்களுக்கெல்லாம் ஏனமானம் கிடையாது. 40 பேர் கடை வாங்கி வச்சிருக்கிறோமா? எங்களுக்கெல்லாம் ஏனமானம் கிடையாதாடா? வெக்கத்தை தேவடியா புள்ளியா போய் 5 வீடு வாங்கி வச்சுக்கணும், ஒரு வீடு விற்று தரேன்ட்டு போன தேவடியா பையன் இன்னைக்கு உனக்கு மட்டும் மொண்டாட்டிக்கு ஈனமானம் வந்துச்சு. அப்போ எத்தனை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா? உன் பொண்ணுக்கு பிள்ளைக்கெல்லாம் அவமானமாக இருக்குது. டேய் இன்றைக்கி சொல்கிறடா அந்த கடனை, இந்த கடனை என் உயிர் இருக்குதுன்னா நீ கொடுக்கல அப்படின்னா உன் பொண்ணு புள்ள உன் பொண்டாட்டி நீ உங்களுக்கெல்லாம் இந்தமாரி இந்த மார்க்கெட்டுன்னு சொல்லி கோடிக்கணக்கில் பணத்தை வசூல் பண்ண 1ஆம் நம்பர் அக்யூஸ்ட் தேவடியா பையன் தனசாகர்னு சொல்லிட்டு போஸ்ட்டு போட்டு நான் ஊர் ஃபுல்லாக ஓட்டிக்கின்னு இருப்பேன். நான் சாகுந்தேனியும் நீ என்னைக்கு நீயே வந்து என்னை சாவடிக்கிற அன்றைக்கி போட்டோம் என் உயிர். அன்றைக்கின்னு மூடிட்டு அந்த முடிவு வரட்டும். இல்லைனா நீ என்றைக்கு கடன் கொடுக்குறியா அன்றைக்கி யூடியூப் சேனலில் மொத்தம் ஈர்த்து மூடிட்டு என் வேலை உண்டு நான் உண்டு பார்த்துட்டு போயினாரு. இன்றைக்கி கூட எனக்கு இருக்கிற கடன் எவ்வளோ கடன் இருக்குது? 1,75,00,000 அந்த கடன் இருக்குது. அந்த கடனை கொடுத்துட்டு வாய மூடிக்கிட்டு போய்கினாரு. நீ 3 கோடி ரூபாய் எனக்கு தர தேவை. எனக்கு எவ்வளோ கோடி நின்று போயிருக்குது அந்த பணத்தை கொடுத்துட்டு போடா. பொறிக்கு தேவடியா பையனை உனக்கு கேட்டேன் நான் கேள்வி. 2 வருஷமாக யூடியூப்பில் போடும்போது அன்றைக்கெலாம் உனக்கு கொடாயில்லை, இன்றைக்கி ஃபேஸ்புக்கெலாம் போடும்போது தான் கொடாயதாடா உங்களுக்கு? ஏன் உங்கள் மானம் உங்களுக்கு கொண்டு தான் ஏன மானலாம் இருக்குது? நாங்களாம் சோறை துண்ணாது என்னத்தை தின்னிங்கிறாங்க. நீங்கள் கொண்டு தான் சோறை துண்ணுங்கிறீங்களாடா தேவடியா பாசிங்களா? அங்கே பணமாடா மதித்து வாங்கினீங்களே நீங்களாம். ஒரே ஒரு கையெழுத்து கூட இல்லாத கூட்டா உங்கள்கிட்ட பொட்டை பையா பொட்டியில் போட்டு கேடு கட்ட பொட்டை தேவடியா பையனி. இந்த பணத்தை எடுத்துமே கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை. இன்றைக்கி போய் 3-4 வீடு வச்சுக்கிட்டு வாடகை வச்சுக்கின்னு வாங்கி தின்னுக்கின்னு கிடையாது. போயிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் சொல்லத்தானே இந்தமாரி நாங்கள் 5,65,00,000 ரூபாய்க்கு ஐஎஃப்எஸ்ல நான் பணம் சொல்லி என்கிட்ட வாங்கினேன் நீ பணத்தை. இன்றைக்கி காவல்துறையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணேன். ஏன்டா வாழ்க்கையாக முடிஞ்சு போச்சுடா. இந்த காவல் என்ன மயிர் எனக்குனாடா வாழுது அந்த இடத்துல. வாழ்க்கை முடிச்சுட்டு எல்லாத்தையும் சிக்கி சின்ன பணம் ஆகிட்டு இன்றைக்கி அப்புறம் இவர் மெசேஜ் அவர் போடுறாரு. உனக்குலாம் என்னடா தகுதி இருக்குது? நீங்களாம் வாழற வாழ்க்கைக்கு பொறிக்கு தேவடியா பசங்களே. பணத்தை மொத்த பேர் வாழ்க்கைக்கு சின்ன பணம் ஆக்கி கொள்ளையடிச்சிட்டு மொத்தம் போய் இன்றைக்கி ஒன்றா நம்ம வாழ்க்கையை மொத்தம் ஒன்றா குழுத்தோட்டி புதைச்சிட்டு இன்றைக்கி வந்து மானமாக்குதுன்னு ஸ்டேஷனில் போய் நிற்கிறேன். உனக்குலாம் வெக்கமாக இல்லையடா? மொண்டாட்டி கூப்பிட்டு போய் ஸ்டேஷனில் போய் நிற்கிறேன். உனக்கு வெக்கமாக இல்லை? அசிங்க அவமானம்லாம் இவனுங்களுக்கு தான் இருக்குது. அவன் பிறப்பிலேயே அப்படி தான் வாழ்ந்தவன். நரித்தந்திரமாக செயல்பட்டான். அந்த ஸ்டேஷனில் போகும்போது கூட அரசாங்க காவல்துறையில் நாங்கள் மட்டமாக பேசுகிறோன்னு சொல்லிட்டு இவர் இன்னும் அந்த அம்மையார் ஏற்றி விட்றாங்க. அந்த அம்மையார் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அந்த மாதிரி எங்கள் காவல்துறை மேலாம் நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுனாங்க. அந்தளவுக்கு ஒரு அது எப்படி திசை திருப்ப பார்க்குறான். திருட்டு நரிக்கு போந்த நரி தந்திரமான செயல்பாட்டு இவன் அப்படி தான் எல்லாரையும் ஏமாற்றி அப்படியே அவங்ககிட்ட இருந்தது ஒன்று ஏமாத்தல், இன்னொன்று துரோகம். எப்படி பணத்தை திருடணும்னு பார்த்து திருட்டு பையன் நாய், அதுக்கப்புறமா பணத்தை எப்படி திருடணும்னு பார்க்குற திருட்டு பையன் நாய்க்கு ஏமாற்றணும்னு எப்படி வாயில் வருது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருந்தான். இது மட்டும்தான் அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான் வாழ்க்கை ஃபுல்லாக.
வாழ்க்கை ஃபுல்லாக எப்படி ஏமாற்றோம் மக்கள்கிட்ட எப்படி ஏமாற்றி பேசணும், எப்படி துரோகத்தை பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இந்த பொட்டை பையனுக்கு இப்போ அவமானம் ஒன்று அசிங்கம் வந்துடுச்சு. அவன் பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறான்ல, அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்ல அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறான். அதே போல் அவன் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சு ரொம்ப பெரிய லெவலில் ஆகிட்டாங்கன்னா இவன் பெரிய அசிங்க அவமானம்லாம் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும் அவனுக்கு. என்னடா உங்களாம் குடும்பம், நீங்களா குடும்பம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ஈனமான கேடு ஒன்று இருக்குது. பொதுமக்கள் பணத்தில் குளிர் காஞ்சி 1ஆம் நம்பர் ஈனப்பிரிவு தானே நீங்களாம். ஈன நாயிற்கு போகிறவங்களாம் நீங்களாம் ஒரு ஈனப்பிரிவு ஜென்மமாக இருக்கிற நாய். நீ இதை வந்து உங்களுக்கு ஈனமான ஒன்று கேடு ஆகிப்போச்சா? மான ஈனெல்லாம் நாங்கள் இழந்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்டா. ஒரு வேளை கஞ்சி கொடுத்தோம் கிடச்சா போதுன்னு சொல்லிட்டு கோயிலில் போய் அங்கங்கே போகிற அன்னதானத்தையும் போயிட்டு பிச்சை எடுத்து கிடக்கிறோம் நாங்களா. பொறிக்க தேவையா இப்போ எல்லாத்துக்கும் காரணம் நீடா. எங்களுக்கு எங்கடா போச்சு? அப்போ எங்களுக்கெல்லாம் ஈனமானம் வரலையாடா? நீ என்னைக்கு உன் உயிர் போனால் கூட சரிதான், பொண்ணு புள்ள மொண்டாட்டி 3 பேருக்கும் போத்தா இவன் தான் அந்த சொத்து சேர்த்து வச்சு அந்த சொத்தில் குளிர்காயிறாங்கன்னு போட்டுக்கினே இருக்கும். இந்த யூடியூப்பில் ஃபேஸ்புக்லேயே போட்டுக்கிட்டு இருப்போம். நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ. பணம் அங்கேருந்து கடனுக்கு கிளியர் பண்ணாத உன் வாழ்க்கை இப்படி தான் தண்டோரா போடப்படும். அதில் நீ இந்த சிக்கி சின்ன பணம் ஆகுது நானாக இருந்தாலும் நீயாக இருந்தாலும் வாழ்ந்து தாண்டா ஆகணும். நீ நாயை